அதிர்ஷ்டம் சுலபமா வந்துடாது புஷ்பா. ராஜயோகத்தோட கூடவே கவலையும் சேர்ந்துதான் வரும். அந்த கவலையை எதிர்த்து நிக்கிற தைரியம் உனக்குள்ள இருக்கு. அத நீதான் தேடணும். சாமர்த்தியமா நடந்துக்கிட்டா சாதனைய சுலபமா செஞ்சிடலாமா? உன் ஆத்மாவ நீயே தேடு. நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஆத்தா நிம்மதியா இருப்பா. ஆத்தா உன் கூடவே இருப்பா மகளே. உண்மைய கண்டுபிடிமா, கண்டுபிடிமா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. கனவை நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதானு. அதான் சாமியாடி அம்மா சொல்லிட்டாங்கல்ல. அப்படி பயப்படுற அளவுக்கு என்னடி கனவு வந்தது? அம்மா, நேத்தே சொன்னல, எனக்கு கனவெல்லாம் வரலம்மா. அப்படி வராமையா சாமியாடி அம்மா சொல்லுவாங்க? நீ மறந்திருப்ப. ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளு, எனக்கு கனவெல்லாம் வரல. ஆமா, வரல. அதான் நீ சொன்னதே சாதிப்பியே. சரி சரி, ஆபீஸ் கிளம்பு போ. தேங்க்ஸ் பிள்ளையாரப்பா. நேத்து நைட்டு ஃபுல்லா நான் பயந்ததுக்கு காலையில சூர்யா சரி என்னன்னு ஸ்டாக் ரூம்கா? எஸ் மேம். உனக்குன்னு ஒரு சாம்பர் கொடுத்தாங்க, அதை நீ வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா எப்பவுமே ஸ்டாக் ரூம்லயே இருக்கியானோ? ஒருவேளை அதுதான் அனுவோட சாம்பரோ என்னமோ. ஆமா அனு, அந்த ஸ்டாக் ரூம்ல அப்படி என்னதான் இருக்கு? நமக்கு கொடுத்த வேலையில ஷைன் பண்ணணும்னா நம்ம கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேல்ஸ பழைய சேல்ஸோட கம்பேர் பண்றப்போ ஏதாச்சும் டவுட் வந்தா இம்மீடியட்டா அங்க இருக்கிற பழைய ஃபைல்ஸோட கம்பேர் பண்ணி பாப்பேன். அதுக்கு தான் மேடம். ஓகே அனு, கேர்ஃபுல்லா இரு. முன்னாடி ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி இன்னொரு தடவை விழுந்துராத. ஷியோர் மேம். தேவநந்தினியோட நெக்ஸ்ட் 3 months பிளானிங்கோட ரிப்போர்ட்ஸ் கேட்டிருந்தேனே, அது உடனே எனக்கு அனுப்பிவை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் மேம். சௌமியா கிட்ட சொல்லிருக்கேன். சௌமியா கிட்டயா? எஸ் மேம். அவங்க தான் தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ஃபைனான்ஸ் எல்லாம் பாத்துக்கறாங்க. இன்னைக்கு அவங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றாங்க. அவங்க பொண்ணுக்கு பாட்டு கிளாஸ் இருக்கான். நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசிட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு சூர்யா சாரும் ஆபீஸ்க்கு வரமாட்டாரு. சோ நாளைக்குள்ள ரிப்போர்ட் ரெடியானா போதும். என்ன, சூர்யா சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரமாட்டாரா? எஸ் மேம். அவரே உங்ககிட்ட சொன்னாரா? எஸ் மேம். சௌமியா வீட்ல இருந்து ஒர்க் பண்றதா உங்ககிட்ட சொன்னாங்களானோ? இல்ல தினா, அவங்க பொண்ணுக்கு பாட்டு கிளாஸ் இருக்கு, கூட இருந்து பாத்துக்க யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணுங்கன்னு நான் தான் சொன்னேன். பாட்டு கிளாஸ்க்கெல்லாமா வீட்ல இருந்து ஒர்க் பண்ணணும்? மோரோவர், எனக்கு அவ இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. என்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவே போதும் நான் தான் சொன்னேன். நான் உங்ககிட்ட சொல்லிடுறதாவும் சௌமியா கிட்ட சொல்லிட்டேன் மேடம். நமக்கு வேண்டியது வேலை நடக்கணும், அவ்வளவுதானே. ஆபீஸ்க்கு வரணும்னு கட்டாயம் இல்லைல்ல. டோன்ட் வரி மேடம். நீங்க கேக்குற நேரத்துல கேக்குற ஃபைல் கட்டாயம் உங்ககிட்ட வரும். இன்னொருத்திய ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அப்ரூவ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாளா மேடம் இவ? அது மட்டும் இல்ல தீனா, சூர்யா சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரமாட்டாருன்னு இவளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. மீரா மேடத்துக்கே தெரியுமோ என்னவோ. நாமளும் இருக்கோமே, சுத்த வேஸ்டா.
அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் நான் பொண்ணா பிறக்கணும். அக்கா அக்கா நைட் எப்ப வருவேன்னு தெரியாது. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா அங்கேயே தங்கிக்குவேன். என்ன தேட வேணா? ஏய், காலையில போனோமா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம என்னடி வேலை இது? ஹெட் நர்ஸ்னா சும்மாவாக்கா? சரிக்கா, நான் வரேன். யாரு குப்பை கொட்டினது? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குப்பை எப்படிதான் கொட்டுவீங்களா? ஏய், என்ன வாய் நீளுது? முதல்ல மரியாதையை பேசி பழகு. ஹே, என்ன போவான்னு பேசிட்டு இருக்க? நல்லா சொல்லுவேன், 4 ஊருக்கு கேக்குற மாதிரி சொல்லுவேன். அறிவு கட்ட முண்டோ, இப்படிதான் குப்பையை கொட்டுவியா நீ? மொட்டை மாடிய யாருமே சுத்தம் பண்றது இல்லையே, போனா போகுது. நாமளாவது பெருக்கி குப்பைய வெளியே போடலான்னு பார்த்தா ஏன் பேச மாட்ட? இந்த காலனியில எந்த பொம்பளையாவது இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களா? எந்த நேரம் பாரு கொழாய் அடியிலேயே கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. எல்லாத்துக்கும் வாய் மட்டும் 4 முழத்துக்கு நீளுது. இந்த காலனில எந்த பொம்பளை என்ன வேலை செய்யறான்னு பாக்குறேன்னு சொல்லு. எல்லா வேலையும் பாக்குறேன்னு மட்டும் சொல்லாத. மத்தவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கே உனக்கு நேரம் பத்தாது. அங்க குப்பை அள்ளிக்கிட்டு இங்க கொட்டுவியா? இந்த உலகத்திலேயே பெரிய முட்டாள் யாருன்னு போட்டி வச்சா உன்னை யாராலேயே ஜெயிக்க முடியாது. ஏய், என்ன நானும் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. உன்ன என்னாச்சு பூர்ணி? என்ன சத்தம்? இந்த ஆளு என் தலையில குப்பையை கொட்டிட்டா இருக்கா. ஹலோ 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 ஹலோ, நான் ஒண்ணும் உன் தலையில குப்பையை கொட்டல. நான் குப்பையை கொட்டும்போது நீ தான் குறுக்க வந்த. குப்பையை இப்படிதான் மேல இருந்து கொட்டுவீங்களா? ஏன் உங்க வீட்ல போய் கொட்ட வேண்டியதானே? யார் வந்து கேட்க போறா? ஹலோ நர்ஸ், கொஞ்சம் பேச்ச குறை. நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ குப்பை குப்பைன்னு ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்க. இந்த குப்பைய கொட்டினா காசுன்னு ஊர்ல இல்லாத ஒரு ஐடியாவை கொடுத்து சூரிய பிரகாஷ் கம்பெனிய காலி பண்ண போறாளே உங்க அணு. அதுக்கு அப்புறமும் இந்த குப்பைன்னு நீ கேவலமா பேசலாமா? தங்கம்மா தங்கம், எடுத்துட்டு போய் அணுகிட்ட கொடு. நிறைய காசு கொடுப்பா. வாங்கிட்டு டீயோ பண்ண ஏதாவது சாப்பிடு போ. ஏ, காலங்காத்தால இப்படி அவளை வம்பு கிழக்குறீங்க? பேசாம விடுங்க. ஆரம்பிச்சிட்டியாமா? ஓ அக்காவை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாத, உடனே கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே. ஐயோ, அவ என் தங்கச்சி. என்னது தங்கச்சியா? பார்த்தா அக்கா மாதிரி இருக்காளே. விட்ரி விட்ரி, அவ எனக்கு தங்கச்சி தான். ஆனா நான் பேச்சோட நிறுத்திடுவேன். ஆனா அவ பேச்சோட நிறுத்த மாட்டா. அந்த வகையில அவ எனக்கு அக்கா தான். இப்படி குப்பைய கொண்டு வந்து காலனி நடுவுல கொண்டு வந்து கொட்டுறீங்களே, உங்க வீட்ல வந்து குப்பைய கொட்டினா ஒத்துக்குவீங்களா? அதான் அவளும் கேக்குறா. அக்கா, நீ என்ன அவன்கிட்ட போய் அவர் இவர்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்க? இதெல்லாம் மரியாதை கெட்ட ஜென்மம். ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்ட போற? குப்பை உன் தலையில விழ பார்த்தது அவ்வளவுதான், விழல. என்னமோ ரொம்ப ஓவரா தூள்ற. இந்த உலகத்துல என்னமோ நான் மட்டும் தான் இப்படி குப்பையை கொட்டுற மாதிரி பேசுற. உலகமே இப்படிதான் கொட்டுது. வீட்டுல ஒரு வேலை பாக்குறது கிடையாது. ஆவுனா ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு கிளம்பி போக வேண்டியது. ஆபீஸ்ல எல்லாரையும் அதட்டி அதட்டி பேசிட்டு வீட்லயும் அப்படியே ஆம்பளைங்களும் அதட்டி பேச வேண்டியது. இதெல்லாம் உருப்படவா போகுது? டேய் நில்லு. டேய் ஏய் பூர்ணி, விடு. அவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? உனக்கு 1000 வேலை இருக்கு, நீ கிளம்பு. அக்கா, நீ என்ன லூசா? அவன் என்ன பெரிய இது மாதிரி பேசிட்டு போறான். நீ என்னடானா என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க? நான் சண்டை போட கத்துக்கிட்டதே உன்கிட்ட இருந்துதான். நீ என்னடானா என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? ஹே ரகுபதி, இன்னைக்கு சாயங்காலம் நான் வரும்போது இந்த இடமே கிளீனா இருக்கணும். இல்லனா போலீஸ்ல நியூசன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்னது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? எதுக்கு? குப்பையை கொட்டுறதுக்கா? சரி சரி, போய் பண்ணு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயோ பூர்ணி, விடுறி. நீ முதல்ல கிளம்பு. நான் வேணா குப்பையை அள்ளி கிளீன் பண்ணி வைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்படிலாம் இவனை சும்மா விட முடியாதுக்கா. தப்புனா தப்புதான். சாயங்காலம் இந்த குப்பை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய குப்பை இருக்கும். நீ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன்.
இப்ப எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. சாயங்காலம் வந்து உன்னை வச்சுக்கிறேன். அக்கா, எனக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணு. இந்த ஆள் இந்த குப்பையை எடுத்துட்டானா தப்பிச்சான், இல்லனா சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வருவேன். பூர்ணி, எதுக்குடி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போற? நைட்டு லேட் ஆகும், வேலை இருக்குன்னு சொன்னியடி. என் வேலையே போனாலும் சரிக்கா, இந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டாம நான் ஓய மாட்டேன். குப்பையை அள்ளுனானா இவன் தப்பிச்சான், இல்லனா இவன் செத்தான். சாயங்காலம் இருக்கு உனக்கு. அந்த பயம் இருக்கட்டும். அக்காக்காரி 8 அடி பாஞ்சானா இவன் 80 அடி பாய்வா போல இருக்க. இவளுக்கு அப்ப எந்த நேரத்துல இதுகளை பெத்தான்னு தெரியலையே. அப்பா என்னடா அது கையில தொடப்போம்? உனக்கு தான்ப்பா. எப்படியும் அவங்க போனதுக்கு பின்னாடி நீ பெருக்குவேன்னு எனக்கு தெரியும். போலீஸ்னா உனக்கு பயமாச்சே. அப்படியே புட்டேன்னு வைய மூஞ்சி முகரையும். டேய் டேய் டேய், இங்க வா, அந்த தொடப்பத்தை கொடு. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டா அவ? நான் அவளுக்கு பயந்துடுவேன் நினைச்சிட்டாளா? குப்பைய கொண்டு தப்புதான், அதனால நானே அள்ள போறேன். மத்தபடி போலீஸ்க்கு பயத்தால கிடையாது. பூர்ணி நில்லு. அந்த ஆள் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானா? நீயும் விடாம கூட கூட பேசிட்டு இருக்க. நீ சும்மா இருக்கா? அந்த ஆள் அவ்ளோ பேசுறானா, நீ அவனை திட்டாம என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சுக்கா? அது இல்லடி, அது அது என்ன இழுக்குற? திரும்பவும் அந்த ஆளு பையனையே அணுவுக்கு கட்டி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ, எப்படி இப்படி சட்டுன்னு சொல்லிட்ட? உனக்கு என்னக்கா பைத்தியமா பிடிச்சிருக்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அந்த சம்பத்துக்கு நம்ம அணுவை கட்டி தரணும்னு யோசிக்கிறியா? உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா? இது அத்தானுக்கு தெரிஞ்சா நீ செத்த. என்னடி இப்படி அக்கான்னு கூட பார்க்காம தெருவுல நின்னு இந்த கத்து கத்துற? இதே வீடா இருந்தா இன்னும் மோசமா திட்டிருப்பேன். தெருவாச்சின்னு பாக்குறேன். அது இல்லடி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்னைக்கு ஒரு நாள் சாமியாடி அம்மா வந்து அகரத்துல ஆரம்பிக்கிற பேரு இருக்கிறவன் அணுவ சிகரத்துக்கு கொண்டு போவான்னு சொன்னாங்க. அவங்க ஏதாவது சொல்லிருப்பாங்க, அதுக்கு என்னக்கா இப்போ? அதாண்டி பிரச்சனை. சம்பத்தோட முழு பேரு அழகிய சம்பத்தான். சாமியாடி அம்மா சொன்ன எல்லாமே பொருந்தி வருது பாரு. அந்த அம்மா ஆள் ஆரம்பிக்கிற பேருன்னு சொல்லுச்சு. சம்பத்துன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் பேர் என்ன? அழகிய சம்பத். அதனால ஒருவேளை அனு இந்த சம்பத்தை தான் கட்டிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்னடி பண்ண முடியும்? இப்போ இந்த ரகுபதி கூட சண்டை போட்டா அனு அங்க போய் எப்படி நிம்மதியா இருப்பா? உன் முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையாக்கா? ஐயோ, சாமியாடி அம்மா சொன்னது அப்படிலாம் சொல்லாதடி. நான் அவங்க சொன்னதை சொல்லல. அகரத்துல வர பையன் அணுவ கல்யாணம் பண்ணிப்பான், அவ்வளவுதானே? அத நீ நம்புற, அது உன் இஷ்டம்க்கா. அதுக்காக ஆள பேர் வரவ எல்லாரும் அணுவ கட்டிக்க முடியும்? இந்த அழகிய சம்பத்து இல்லன்னா வேற ஒருத்தன் வரமாட்டானா? இவனையே தான் கட்டியாகணுமா என்ன? நீ என்னக்கா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அது இல்லடி. என்ன அது இல்லடி? அந்த சாமி அடிமா சொன்னாங்கன்னு அத நம்பி இந்த அழகிய சம்பத்துக்கு உன் பொண்ணு கட்டி வச்சுன்னு வச்சுக்கோ. அணுவ சிகரத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து கீழே தள்ளி கொன்னுடுவா இந்த ரகுபதி. நீ ஆச்சு உன் பொண்ணாச்சுன்னு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன்க்கா. நீ மட்டும் அணுவுக்கு அந்த சம்பத்தோட கல்யாண ஏற்பாடு பண்ணி பாரு, அப்போ தெரியும் என்னோட சுயரூபம் உனக்கு. இது போக இன்னொரு சுயரூபம் வேற வச்சிருக்கேடி. இதுவே எனக்கு பயந்து வருது. இப்ப நீ பேசுறது கேட்டாலே என் கை கால்லாம் அப்படி நடுங்குது. இன்னொரு ரூபத்தெல்லாம் என்னால தாங்க முடியாதுமா. ஒரு ரூபம் இல்ல, பல ரூபம் இருக்கு. அக்காவாச்சேன்னு இதோட போறேன். இன்னொரு வாட்டி அவ சொன்னா இவ சொன்னான்னு அந்த ரகுபதி கிட்ட ஈன்னு பல்ல இழிச்சிட்டு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ,
நான் தங்கச்சியா இருக்க மாட்டேன், பத்திர காலியா ஆயிடுவேன். இப்பவே அப்படி தாண்டி இருக்க. நீ முதல்ல வேலைக்கு போ, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இவ இப்படி சொல்றோம், அவங்க அப்படி சொல்றாங்க. அம்மா மகமாயி, நீ தான் என்ன காப்பாத்தணும். இது என்ன புது கதையா இருக்கு? ஓ, அதான் புஷ்பா ஆண்டி அழகிய சம்பத் இங்க வாங்க போங்கன்னு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாங்களா? அனுவோட லவ் ஸ்டோரியில நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இப்போ இந்த ஆண்டி நம்மள வில்லன் ஆக்கிடுவாங்க போல இருக்கே. அனுகிட்ட சொல்லி முதல்ல இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆக்கணும். என்ன சம்பத், ஏன் இந்த நேரத்துல கால் பண்ற? நான் ஆபீஸ்ல இருக்கேன். தெரியும் அனு, ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். சொல்லு சம்பத், என்ன? அது இல்லனு, நானும் நீயும் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ இத சொல்ல தான் கூப்பிட்டியா? எதுக்கு கால் பண்ண? சொல்லு சம்பத், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இத சொல்ல தான் கூப்பிட்டானே, வச்சிடுறேன்.